மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக புதுமுகமாய் நான் அனைவருக்கு இருக்கிறேன். ஆனால் இந்த பகுதிக்கு நான் வருவது 4வது முறை. ஆனால் முதல் முறையாக இந்த சபையிலே நான் நின்று பேசுகிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். முகம் அறியாமலும் என்னை ஏற்றுக்கொண்ட அன்பான போதகர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சபையில் இருக்கிற எல்லா கமிட்டி மெம்பர்ஸ், சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு கூட இன்றைக்கு கர்த்தர் பேசும்படியால் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 118ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 118 13வது வசனம் 22ஆம் வசனம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். 22வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆனால் என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாயிற்று. இந்த சங்கீதத்தை நன்றி பாடலாக அருமையான தாவீது இந்த இடத்துல எழுதுகிறார். நன்றாய் கவனியுங்கள். அவன் இந்த சங்கீதத்தை எழுதுவதற்கு முன்பதாக அவன் வாழ்க்கையில அவன் கடந்து போன பாதைகள் எல்லாம் மிகவும் வித்தியாசமானது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், தெரிந்த சம்பவம் என்று சொன்னால், அவன் ஆடு மேய்த்தவன், ராஜாவாக்கப்பட்டவர் என்று நமக்கு நன்றாய் தெரியும். ஆனால் சங்கீதத்தில் அவனுடைய வாழ்க்கை முழுமையாக என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. அவருடைய முழு வாழ்க்கையும் சங்கீத புத்தகத்தில் அவன் அங்கங்கே சிதற வைத்திருக்கிறான். ஆகவே அந்த புத்தகத்தை கர்த்தருடைய கிருபையினால நான் படித்து அவைகளை தியானித்த பொழுது ஒரு தலைப்பை ஆண்டவர் கொடுத்தார். சங்கீதக்காரனின் கதறலும் சிதறலும். சங்கீதக்காரனின் கதறலும் சிதறலும் என்று சொல்லி அந்த வார்த்தையை மாத்திரம் நான் எழுதி வைத்து விட்டு அதையெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னைக்கு எந்த காரியத்தை செய்ய சொல்ல போறான்னு தெரியாது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை நான் சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்குது. நானும் விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அருமையான தேவசனமே, இங்கே இந்த வார்த்தை எழுதப்பட்ட நோக்கம் என்ன? 2வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். வீடு கட்டுவது ஆகாத தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாயிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தாவீதுடைய பின்னணியிலே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அது என்ன நடந்திருக்கிறது என்பதை மாத்திரம் தான் கவனிக்க போகிறோம். இல்லையா? கவனிங்க. இவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், ஈசாக்குக்கு பிறந்த மகன் 8வது மகனாக இந்த தாவீது பிறக்கிறார். 7 குமாரர்கள் முன்பு பிறந்து விட்டார்கள். இப்பொழுது 7 குமாரர்கள் பிறந்தபடினாலே இஸ்ரவேல் தேசத்திலே சனகரிப் சங்கத்திலே தலைவராக இருந்தது ஈசாயினுடைய, தாவீதுடைய தகப்பன் ஈசாய். இப்பொழுது இந்த சனகரிப் சங்கம் எல்லாம் ஒரு முடிவெடுக்கிறது. இவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல, இவன் இஸ்ரவேலன் அல்லாதபடியினாலே இந்த சனகரிப் சங்கத்துல இவன் எனக்கு தலைவனாய் இருக்க முடியாது என்று சொல்லி இந்த சங்கம் முடிவெடுத்து விட்டு அவரை ஒதுக்கி தள்ளுகிற பொழுது இந்த ஈசாய் ஒரு முடிவெடுக்கிறான். எப்படியாவது இந்த சங்கத்துக்கு நான் என்ன ஆக வேண்டும், தலைவனாக வேண்டும் என்று சொல்லி அவன் முடிவெடுத்து சில சூழ்நிலைகள் அங்கே மாறுகிறதை பார்க்கிறேன். எப்படியாவது நான் என்ன பண்ணணும், அந்த சங்கத்துக்கு வரணும். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவனுடைய முதியோர்கள் எல்லாம், மூத்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி மோவாபு ஸ்திரீ ரூத் சம்பவத்தில் வராங்க. ரூத்துடைய புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா அங்க இங்க சம்பவம் இருக்கிறது.
இதற்கு பிறகு இவன் வருகிறபடினாலே நீ மோவாவுடைய சந்ததியில வந்தவன், இஸ்ரவேலன் அல்ல என்று சொல்லி அவனை ஒதுக்கிவிட பார்க்கும் பொழுது இவன் சொல்லுகிறான், எப்படியாவது நான் என்ன செய்ய வேண்டும், இந்த சனகரிப் சங்கத்துக்கு தலைவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி. பதவி யாரு ஆசைப்படாம இருக்க முடியும்? பதவி யாருக்காவது என்ன பண்ணிடும், கொடுத்துதான் அவனோட ஆசை எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. சில நேரங்கள் சில சூழ்நிலையை பார்க்கும்போது, சில காரியத்தை பார்க்கும்போது யோசிப்போம், இந்த பதவியை நம்ம கிட்ட கொடுத்துருந்தா இந்த ஊரை நான் எவ்வளவு சீரமைச்சிருக்கோம் தெரியுமா, இந்த பதவி என்கிட்ட கொடுத்திருந்தா இந்த தெருவை நான் எவ்வளவு சீரமைச்சிருக்கோம்ல. உள்ளுக்குள்ள வர்றது ஆசை, உள்ளுக்குள்ள வர்றது ஆசை. இந்த இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தபடினாலே இவன் தவறான ஒரு திட்டம் எடுக்கிறான். அதை விளக்க நான் விரும்பவில்லை. தவறான ஒரு திட்டம் எடுத்து விட்டு அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். எப்படியாவது நான் என்ன செய்ய வேண்டும், சனகரிப் சங்கத்துக்கு தலைவராக வேண்டும் என்று சொல்லி அவன் முடிவெடுத்தபடினாலே தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகளுக்கு போகிறது. அங்கே போகிறபடினாலே அவன் ஒரு காரியத்தை தவறான முடிவெடுத்து தவறான நோக்கத்தோடு கூட சில காரியங்களை செய்யும் பொழுது ஈசாயின் மனைவிக்கு வேலைக்காரியா இருக்கிற கானானிய ஸ்திரீ இடத்துல தவறு செய்ய வேண்டும் என்று யோசித்த பொழுது அந்த மனைவியானவள் அந்த வேலைக்காரி மனைவிக்கு உண்மையா இருக்கிறபடினாலே நேராய் வந்து ஈசாயிடத்திலே சொல்லிவிட்டாங்க, மனைவியிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறது என்று சொல்லி கானானிய ஸ்திரீயினுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு ஈசாயின் மனைவி பிரவேசித்து அங்கே உருவானவன் தான் தாவீது. அதனாலதான் சங்கீதம் 51 வாசிக்கும் போது வாசிக்கிறோம், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்துக்கு கர்ப்பம் தரித்தாள். ஏனென்று சொன்னால் 3 மாத காலம் வரைக்கும் பிள்ளைகளை உள்ள வச்சு பாதுகாக்க முடியும். 3 மாதத்துக்கு பிறகு ஸ்திரீகளுக்கு நல்லா தெரியும், வயிறு வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்படி வரும்போது மீண்டுமா இந்த சனகரிப் சங்கம் கூடுகிறது. எப்படி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தீர்கள், உங்களை நாங்கள் பிரித்து வைத்து விட்டோம் அல்லவா என்று சொல்லி அப்பொழுது அந்த சனகரிப் சங்கத்துக்கு முன்பதாக அந்த ஈசாயின் மனைவி சொல்லுகிறார்கள், நான் தவறு செய்யவில்லை, என் கணவனோடு நான் நினைந்திருந்தேன். அந்த அசிங்கத்தை பார்த்துத்தான் அவன் சொன்னான், 7 குமாரனால் என் வீடு கட்டப்படும், தாவீதோ ஒரு தள்ளப்பட்ட கல்லாயிருப்பான். 7 குமாரனால் என் வீடு கட்டப்படும், ஆனால் இவனோ ஒரு தள்ளப்பட்ட கல். இவன் எனக்கு அடிமையாக தான் இருக்க முடியுமே தவிர எனக்கு பிள்ளை என்கிற சுதந்திரம் தாவீதுக்கு கிடையாது என்று சொல்லி தாயின் வயிற்றில 3 மாதம் குழந்தையாக இருக்கும் போதே தகப்பனால் தள்ளப்பட்டவன் தான் தாவீது. அதோடு முடியல நம்ம வாழ்க்கை, அதோடு முடியல. 3 மாத குழந்தை கஷ்டப்பட்ட பிள்ளையை எடுத்தாச்சு. இப்பொழுது தகப்பன் ஒதுக்கி விட்டபடினாலே தாயும் தள்ளி விடணும். என்ன பண்றது? அவன் புலப்பலை பாருங்க. சங்கீதத்தின் புத்தகம் 69ஆம் அதிகாரம். அவன் தாய்க்கும் தன் சகோதரனுக்கும் எப்படி தெரிகிறான் என்பதை அங்கே அவன் ஒரு வார்த்தை எழுதுகிறான். கவனிகள், சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனாயும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியமாய் இருக்கிறேன். என் சகோதரர் கூட பிறந்த 7 பேருக்கு நான் எப்படி இருக்கிறேன்? வேற்று மனுஷனா இருக்கிறேன். என்னை பெற்ற தாய்க்கு நான் அந்நியனா இருக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதாய் காணப்படலாம், சில காரியங்கள் இப்படிப்பட்டதாய் காணப்படலாம். ஏதோ இந்த பிள்ளை பிறந்த பிறகுதான் என் குடும்பத்துல நஷ்டம், இந்த பிள்ளை பிறந்த பிறகுதான் ஒரு சாவைகளை பிடிக்க ஆரம்பிச்சது, இந்த பிள்ளை பிறந்த பிறகுதான் என் வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி காண்பேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை குடும்பத்தால தனிப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருப்பீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். ஆண்டவர் சொல்றாரு, என் தாய்க்கு அந்நியனும் என் சகோதரனுக்கு நான் வேற்று மனுஷனமா இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இவன் வாழ்க்கையில் இவன் கடந்து போன பாதைகள் இப்பொழுது இவன் அடிமையை நடத்தப்படுவதனாலே இவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகுது, இவனுடைய நிலவரம் எல்லாம் மாறி போகுது. தகப்பன் சொல்லுகிறான், இவன் அடிமையை ஆடு வைக்கிறோம். அதனால இவன் என்ன பண்ணியாச்சு? ஆடு வைக்க விட்டாச்சு.
கொஞ்சம் நெஞ்சமான பாதையெல்லாம் தாவீது கடந்து போல. அவன் கடந்து போன பாதையெல்லாம் ரொம்ப வித்தியாசம். நினைச்ச தாவீது இந்த சம்பவங்கள்லாம் வாசிச்சிட்ட பிறகு எனக்கு தாவீது மேல இருந்த மரியாதையை வேற மாதிரி ஆயிடுச்சு. கவனிங்க, இப்படிப்பட்ட நிலவரத்திலையும் தன்னுடைய சூழ்நிலையிலும் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆடு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒரு வசனத்தில் அங்கே குறிப்பிடுகிறான் பாருங்கள். 4வது வசனம் 69:4. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக் கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று. என்னையா நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். நிமித்தம் என்று சொன்னால் காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். காரணம் இல்லாமல் என்ன பகைக்கிறாங்க. எல்லாரும் எனக்கு சத்துருவாயிட்டாங்க. நான் எடுத்துக் கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாச்சு. அப்ப எங்க என்ன வார்த்தையை சொல்ல வருகிறார் என்று சொன்னார், இவன் ஆடுகளை வைக்கும் பொழுது இவனிடத்திலிருந்து சிலர் என்ன செய்வார்களா, இவனை ஆடுகளை பறித்து கொண்டு போய் விடுவார்களாம். எப்படியாவது என்ன பண்ணணும், என் ஆடு காணாம போயிடுச்சு, நீ தான் என்ன பண்ண கொண்டு வந்துட்ட என்று சொல்லி அந்த ஆட்டை இவனிடத்திலிருந்து கொண்டு போய் விடுவார்களாம். இப்பொழுது இவன் வீட்டுக்கு போகும் பொழுது அடிமையாக வளர்க்கப்படுகிறவன். செல்ல பிள்ளை எப்படி இருக்க வீட்டுலாம், ஆனா ரொம்ப வித்தியாசமா இருக்கு சப்ஜெக்ட். கடைசி பிள்ளைக்கு பாசம் நிறைய இருக்கும், ஆனா இங்க இருக்கிற சப்ஜெக்ட் டிஃபரெண்டா இருக்கு. இவங்க ஆடு எடுத்து போன உடனே இப்பொழுது வீட்டுக்கு மேய்த்து கொண்டு வருகிற பொழுது எல்லாம் முடிச்சு மந்தைக்குள்ள கொண்டு வரும்பொழுது தகப்ப நேரா வெளியே வருவார். வந்து ஆடை எல்லாம் எண்ணுவாராம். ஆடை எல்லாம் எண்ணுவாராம். ஒன்று குறைந்தால் அன்றைக்கு அவன் ஆதாரத்திலே கசப்பு இருக்கும். அதே 69ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க. 21வது வசனம் 21வது வசனம் 69, 21. என் ஆதாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துடைய சம்பவம் தாவீதின் சம்பவம் நல்லா இணைச்சு போகும். நல்லா பாருங்க, என் ஆதாரத்தில் கசப்பை கலந்து கொடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா, நீ ஆட்டை ஒழுங்கா பராமரிக்கிற, ஒரு ஆட்டை நீ திருடிட்ட, ஒரு ஆட்டை நீ தொலைச்சிட்ட, அதனால இதுக்கு என்னது உன் ஆதாரத்துல கசப்பு. இஸ்ரவேல் தேசத்துல ரோட்டோரங்கள செடிகள் வளரும். அந்த செடியில் இருக்கிற ஒரு இலைய பிச்சு அந்த ஆதாரத்துல அன்னைக்கு போட்டுட்டா அந்த ஆகாரம் முழுவதும் என்ன ஆயிடும், கசப்பாய் மாறிடும். அந்த ஆதாரம் முழுவதுமா கசப்பாய் மாறின உடனே அந்த ஆதாரத்தை எடுத்து அவன் சாப்பிடுவார். அவன் சாப்பிடும்போது இரவெல்லாம் அவனுக்கு வயிற்று கடுமையாய் வலிக்க ஆரம்பிக்கும். இந்த வயிற்று வலியினாலே இவன் துடிக்கும் பொழுது இவனுடைய சூழ்நிலைகளை பார்த்து அநேகர் இவனை சொன்னாங்க, பாரு இவனுடைய வாழ்க்கையை பாரு, இவனுடைய நிலைமையை பாரு, தகப்பனுக்கு தெரியாம இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவங்க வீட்டுல அவனுடைய ஆளை திருடி அவன் வித்துட்டான் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் அவனை பார்த்து சொன்னாங்க, பா நீ சூழ்நிலை மாறிடுச்சு, இவன் வயிற்று வலியில பிறந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இவனை பார்த்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அந்த வார்த்தையை அவன் அங்கே எழுதுகிறார் பாருங்கள். 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தீராத வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடக்கிற இனி இவன் எழுந்திருப்பதில்லை. தாவீதை பார்த்து சொன்னாங்க, தீராத வியாதி உன்னை பிடிச்சிருச்சு, இனிமே என்ன பண்ண மாட்டேன், இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டேன். இவன் தாவீது அவர்களை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா, அதையும் அதே அதிகாரத்துல 3ஆம் வசனத்தில் எழுதுகிறான் கவனிங்கள். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார், அவன் வியாதியின் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார். இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அப்படியே எழுதி வச்சுட்டு இருக்கிறார். நான் தாய்க்கு வேற்றப்பில்லை, என் சகோதரருக்கு நான் வேற மாதிரி இருக்கிறேன், என் தாயங்களுக்கு நான் அந்நியன், என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனா தெரிகிறேன், என் ஆதாரத்துல கசப்ப கலந்துட்டாங்க, எனக்கு தீராத வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டுமானால் இஸ்ரவேல் தேசமே தாவீதை பார்த்து சொல்லலாம், இவன் ஒரு திருடன், இவன் ஒரு கள்ளன் என்று பேர் அவனுக்கு வைத்திருந்தார்களாம்.
இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கும் பொழுது 2 கல்லறை மத்தியிலே தான் மறித்தார். அவனை பார்த்து சொன்னாங்களாம், இவன் ஒரு கல்லன். இன்னும் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதே 69ஆம் சங்கீதத்துக்கு மீண்டும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதே 69ஆம் சங்கீதத்துக்கு ஒருத்தர் அவனை விட்டு வைக்கலங்க, ஒருத்தர் கூட அவனை விட்டு வைக்கல. அவன் நிலைமை எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில போயிட்டு சின்ன வயசுல நம்ம பட்ட பாட்டுகளை கவனிச்சு பாருங்க. அதே 69ஆம் சங்கீதத்துல 12வது வசனத்துல ஒரு காரியத்தை அவன் மென்ஷன் பண்றான். வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களுக்கு குடிகாரம் கூட தாவீதை பற்றி பாட்டு படிக்கிறோம். அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கை. மதுபானக்காரன் கூட என்ன பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கான், பாட்டு பாடிட்டு இருக்கான். ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையில தள்ளப்பட்டுட்டான். ஏன்னா தகப்பனால தள்ளப்பட்டுட்டா யாருமே என்ன பண்ண முடியாது, அவர்களை சேர்த்துக் கொள்ள முடியாது. இதுதான் இங்கே நிலவரம். நன்றாய் கவனியுங்கள். இப்படிப்பட்ட நிலவரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற இவனுடைய வாழ்க்கையில இவன் ஒன்றை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறான். இவன் ஒன்றை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறான். உலக பிரகாரமான தகப்பன் என்னை தள்ளிவிட்டாலும் பரவாயில்லை, என் பரம தகப்பன் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி ஒரு நாளைக்கு 7 தடவை கத்தராக ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு 7 தடவை. யோசிப்பாருங்க, நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா, சின்ன பிரச்சனை வந்தா, சின்ன ஜுரம் வந்தா சர்ச்சுக்கு லீவ் போட்டுருவோம். சர்ச்சுக்கு என்னது லீவ் போட்டுருவோம். ஏன்? பாஸ்டர் ஃபீவர், பாஸ்டர் ஒரு தலைவலி, இந்த சின்ன பிரச்சனை, அதனால வர முடியல. ஆனால் இவன் இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் ஒரு நாளைக்கு கத்தரை எத்தனை தடவை துதிப்பானா? 7 முறை. 7 முறை இவன் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பான். கர்த்தரை பார்த்தா நாள் ஒன்று வந்தது. இஸ்ரவேல் தேசத்துக்கு சவுலை தள்ளிவிட்டு தாவீதை ராஜாவா ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசனத்திலே சொல்லுகிறார், ஈசாயினுடைய குடும்பத்தில ஒரு மகனை நான் ராஜாவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். நீ அங்கே போய் ஈசாயின் குடும்பத்தில் இருக்கிற ஒருவனை தெரிந்து கொண்டு இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா இல்லை. உலகம் தள்ளிடலாம், உலகம் ஒன்னு சொல்லலாம். ஆனால் தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிற நீங்கள் தலைக்கு மூளை கல்லாய் மாற முடியும். இன்றைக்கு ஒரு வேறு உங்களை தள்ளிவிட்டு இருக்கலாம். நீ ஒன்றுக்கும் உதவாதவன், நீ பயிற்சிக்கார, நீ எதற்குமே உதவ மாட்ட, நீ ஒரு உதவாதர சொல்லலாம். ஆனால் நீ தேவனை மாத்திரம், ஆண்டவரை மாத்திரம், இயேசுவை மாத்திரம் உன் வாழ்க்கையில் உறுதியாய் பற்றிக் கொள்வாயானால் நிச்சயமாகவே அந்த உயர்வை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவன் வாழ்க்கையில பிடித்துக் கொண்டார். தாவீது கர்த்தரை பிடித்துக் கொண்டான். 7 முறை கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கிறான், துதிச்சுட்டே இருக்கிறான். இப்பொழுது நீங்கள் வாசிக்க போகிற நாள்ல அந்த சம்பவத்துக்கு நேரா நாம் போகும்பொழுது கவனிக்க ஆரம்பிப்போம். இந்த தாவீதை குறித்து சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, அவனை காப்பாற்றி கொண்டு வா என்று சொல்லி அவன் நிலவரத்துல யோசித்த பொழுது தகப்பன் புரிந்து கொள்ள முடியவில்லை. நன்றாய் கவனிகள். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை இருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11 12 வரைக்கும். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? ஈசாயை கேட்டார். இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறார். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. ஈசாயின் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் வீட்டுல போய் பொறுமையா வாசிங்க. ஏன்னா எனக்கு எப்பவுமே கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுன்னு ஆசைப்படுறேன். ஆகவே அந்த நேரத்துக்குள்ள முடிக்க ஆசைப்படுகிறேன். இங்க ஈசாயை பார்த்து சாமுவேல் கேட்கிறார், பா உன் குமாரன் இவ்வளவுதானா? அவன் சொல்றான், இல்லப்பா ஒருத்த மாத்திரம் ஆடு வச்சிருக்கிறான். நீங்க அந்த சம்பவத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் தேசமே அந்த இடத்துல கூடி இருக்கு, தாவீதை தவிர. எல்லாருமே கூடியிருக்கிறாங்க. தாவீது மாத்திரம் அங்கே இல்லை.
இப்பொழுது சாமுவேல் இருக்கிறார், உன் குமாரன் இவ்வளவுதானா? இல்ல, ஒருத்தன் ஆடு வச்சிட்டு இருக்கான். ஒருவேளை உன் சூழ்நிலைகள், உங்கள் வேதனைகள், உங்கள் கண்ணீர்கள் யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது அப்படி நீங்க யோசிக்கலாம். உன் துக்கத்தை விசாரிக்கிறவர், உன் காரியங்களை விசாரிக்கிற ஒருவர் உண்டு, ஒருவர் உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே உரைச்சு விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். இவன் தேவ சமூகத்தில் வந்து துதித்துக் கொண்டிருந்தபடினாலே, ஆராதித்துக் கொண்டிருந்தபடினாலே இப்பொழுது அவன் சாமுவேல் சொல்லுகிறான், தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்லுகிறான், நேராய் அவனை ஆள் அனுப்பி அழைத்து கொண்டு வா. யாரும் மதிக்காத ஒரு நபர், இஸ்ரவேலுக்கே சாபமாய் இருந்த ஒரு தேவன், ஒரு பிள்ளையாய் தாவீது பார்க்கப்பட்டவர். ஆனால் இப்பொழுது அவனை கனப்படுத்துவதற்கு ஒரு ஆள் செல்கிறார். அவனை கனப்படுத்துவதற்கு ஒரு ஆள் போயிட்டு கூட்டு வரான். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன். முடிவு எடுத்துட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி போய் உட்கார்ந்த இடம் எது தெரியுமா? அடிமைகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த சீட்டுல போயிட்டு தாவீது உட்கார வேண்டிய இடத்துல சாமுவேல் வந்தது. ஒரு தீர்க்கதரிசி தேசமே சாபமாய் பார்க்கிற ஒரு மனிதன் உட்கார்கிற நாற்காலியை உட்கார்கிற. எப்படி பசங்க சொல்றீங்கன்னா, இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா புரியும். 12வது வசனத்தை வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அனுப்பித்தான். அவன் சிறந்த வேலையும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், வார்த்தை கவனிங்க, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. நீ எழுந்து இவனை, அப்படின்னா எங்க பண்ணிருக்காரு சாமுவேல்? அந்த நாட்காலில் உட்கார்ந்து இருக்கிறார். நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு. இஸ்ரவேல் தேசத்துல சாபமாய் பார்க்கப்பட்ட ஒரு மனுஷன் இப்போது இஸ்ரவேல் தேசத்தை ஆளுவதற்காக ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஒருவேளை இன்றைக்கு தனிமையின் நாட்களிலே இப்படிப்பட்ட நிலைமையிலே எல்லாராலும் தள்ளப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, யாரும் என்னை நேசிக்கவில்லை, யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை, இப்படிப்பட்ட நிலவரத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த ஆராதனைக்குள்ள, இந்த சபைக்குள்ள நீங்கள் நுழைந்திருப்பீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆள போகிற நாட்கள் ஒன்று இருக்கிறது. சொந்த போகாதே, நீ ஆள போகிற நாட்கள் ஒன்று இருக்கிறது. இந்த காரியத்தை அவரை எழுந்து அபிஷேகம் பண்ணிட்ட உடனே, இப்ப அபிஷேகம் பண்ணன உடனே இவன் உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் இந்த தைலமானது, அபிஷேகம் எண்ணெயானது ஊற்றப்பட்டு ஒழுகி கொண்டிருக்கும் பொழுது ராஜாக்களை அந்த நாட்களில் குதிரை மேல எடுத்துல கழுத மேல ஏற்றி உட்கார வச்சாங்க. அதனால இயேசுநாதர் கழுத மேல பவனி போனார். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல ராஜாக்கள் எல்லாம் உட்கார வச்சாங்க, கழுத மேல உட்கார வச்சாங்க. அப்படி கணம் பண்ணார்கள். அவனை கழுத மேல உட்கார வச்ச உடனே இப்பொழுது இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம இவன் எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 118. அபிஷேகத்தின் தைலம் ஊற்றப்பட்டதாய் கழுதை மேலே ஏற்றி அவனை உட்கார வைத்த பொழுது இப்பொழுது சங்கீதம் 118 வேகமாய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 118 வாசிக்கமாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக. இஸ்ரவேலுக்கு சாபமாய் எண்ணப்பட்ட அந்த மனுஷன், அந்த இடம் முழுவதும் யார் கூடியிருக்கிறார்கள்? இஸ்ரவேல் தேசமே கூடியிருக்கிறது. அங்கே சொல்லுகிறார், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இஸ்ரவேல் சொல்லுவதாக. அது மாத்திரமல்ல, அந்த வசனங்களை அப்படியே நான் வாசித்து வருகிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக.
ஏனென்று சொன்னால் அங்கே பலி செலுத்துவதற்கு ஆசாரிய குடும்பம் அங்கே இருக்கிறது. அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய குடும்பமே நீ கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது சொல். இவன் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுவர்களே சொல்வர்களாக நெருக்கத்திலிருந்து கர்த்தரை கூப்பிட்ட கர்த்தர் கேட்டொருளி என்னை விசாலத்தில் வைத்தார். எல்லாம் நெருக்கம் தான். தகப்பன் நிறுத்திட்டாங்க, தாய் நிறுத்திட்டாங்க, சகோதரர்கள் நிறுத்திட்டாங்க, இஸ்ரவேல் தேசமே வெறுத்துருச்சு. வெறுத்த தேசத்துக்கு ஒருவன் ராஜாவாய் மாறுகிறான். நீங்க நினைக்கலாம், நான் இப்படியே வாழ்க்கை முடிச்சிருமா, இப்படியே சூழ்நிலை முடியுமா? இல்லை, சீயோனுக்கு கர்த்தர் இறங்கி தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்திருக்கிறது. சீயோனுக்கு கர்த்தர் இறங்கி தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்திருக்கிறது. அப்படியே 13வது வசனத்தை நாம் வாசித்த பொழுது அங்கே தகப்பனை பார்த்தவன் சொன்ன வார்த்தையானது, நீயோ என்னை விடும்படி தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் ஒண்ணுமில்லாம போன நினைச்சேன், நான் ஒரு தள்ளப்பட்ட கல்லுன்னு சொன்னேன். ஆனா கர்த்தர் தேசத்துக்கு என்ன ராஜாவா உயர்த்தி வச்சுட்டேன். தகப்பனை பார்த்து தாவீது சொன்ன வார்த்தைகளே, நீயோ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அப்படியே 22வது வசனத்தில் சொல்லுகிறார், நினைவுபடுத்துகிறார். வீடு கட்டுகிறவர்களானால் தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. என்னால வீடு கட்டப்படாது நீ சொன்ன, ஆனா இஸ்ரவேல் தேசத்தை கட்டுவதற்கு கர்த்தரை ராஜாவா வைத்திருக்கிறார். பிள்ளையே, ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் ஒரு தனிமையினோடு கூட இந்த தாவீதை போல தகப்பனால புறக்கணிக்கப்பட்டு, தாயாரை புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இந்த ஆராதனைக்குள்ளே, இந்த சபைக்குள்ளே கால் எடுத்து வைத்துள்ளானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் குடும்பத்தை, உன் காரியங்களை, தேசத்தை ஆளுகிற நாட்கள் வேறு தூரத்தில் இல்லை, அதற்குரிய நாட்கள் சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துல பண்டிகை நாட்கள்ல பலி செலுத்துவாங்க. பலி செலுத்துவதற்கு தாவீதுக்கு ஒரு ஆடு கூட கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆடு மேய்த்தவனுக்கு ஆடு கிடையாது. ஏனென்று சொன்னால் அவன் அடிமையானவன். அப்போது அவன் செய்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை பலி செலுத்துவதற்கு என்னிடத்துல ஆடு இல்லை, ஆனால் ஒன்றை மாத்திரம் செய்கிறேன் என்று சொல்லி, இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல ரவிமார்ல போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, வனாந்தர் வெக்கமாய் ஓடி போய் 2 கைகளையும் தன் ஆடு எப்படி தன்னை ஒப்பு கொடுக்குமோ அதுபோல 2 கைகள் மேல உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவானா, எனக்கு பலி செலுத்த ஆடு இல்லப்பா, பலி செலுத்த ஆடு இல்லை, யாரும் எனக்கு ஆடு கொடுக்கல, அந்த ஆட்டுக்கு பதில் என்னையே நான் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருந்தபடினாலே, நீங்கள் அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்கள், ஈசாயின் குடும்பம் எல்லாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருவார்கள். ஆனால் தாவீது வரும்பொழுது பரிசுத்தம் என்கிற வார்த்தை எழுதப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் தினந்தோறும் அவனை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆகவே அவன் இருந்த நிலைமையில வந்தான், இருந்த சூழ்நிலையில வந்தான். இஸ்ரவேல் தேசம் எவனை சாபமாய் பார்த்ததோ, எவனை உதவான் என்று பார்த்ததோ, குடும்பத்தால வெறுத்து யாராலே தள்ளப்பட்டாரோ, அதே தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலை ஆளும்படியாய் வைத்தார். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்களும் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறானால் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம், உங்கள் தேசத்திற்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம், உங்கள் பகுதிக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதுதான் தாவீதுடைய சிறு வயதிலிருந்து அவன் கடந்து வந்த பாதைகள். அவனை பார்த்தவனெல்லாம் அவனுடைய மரண நாளை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ அவனை உயர்த்தி வைத்தார். ஆகவே தன்னை தான் தாழ்த்துகிறவனும்
உயர்த்தப்படுவார். இன்றைக்கு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். ஒரு நிமிஷம் கண்களை விடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இதே தாவீதின் நிலைமையில எத்தனை பேர் இன்றைக்கு வந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்திருக்கிறது. ஒருவேளை எத்தனை வருடம் இந்த பாடுகள், எத்தனை வருடம் இந்த போராட்டம், எத்தனை வருடம் இந்த அவமானம், எத்தனை வருடம் இந்த நிந்தை, எத்தனை வருடம் இதை சுமக்க போகிறேன் என்று சொல்லி யோசித்து கொண்டு வருப்பில்லானால் கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்யும்படியாக, உன்னை உயர்த்தும்படியாக, உன்னை பாதுகாக்கும்படியாக, உன் பேரை கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அவர் இன்றைக்கு கிரியை செய்கிறார். நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான நேரத்துக்காக நன்றி. மீதியான வேலை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெற்று சொல்லணும். இன்றைக்கு தாவின் சூழ்நிலையில எத்தனை பேர் வந்திருக்கிறாரோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆண்டவரே அவர்களை ரட்சிப்புக்கு நேராக, ஆண்டவரே உயர்வுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை கர்த்தர் அவர்களுக்கு புரிய வைப்பீராக. தேவ கர்மங்களோடு கூட இருக்கட்டும். நீ விசாரிக்கிறவரானபடினாலே எல்லா கவலைகளும் உண்மையை வைத்து விட்டு போகிறார்கள். அவர்களை பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.